இந்த கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா பத்ரிகாசிரமம் சொல்லுவாங்க. அதாவது இமயமலையில பத்ரிநாத் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த இமயமலை தொடரில் இருக்கக்கூடிய பனிச்சிகரங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பத்ரிநாத்தில் வச்சு தான் இந்த கதையானது ஆரம்பிக்குது. அந்த ஆதி காலத்தில் இந்த பத்ரிநாத்தில் புருபுண்ணியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முனிவர் வாழ்ந்து வந்திருக்காரு. அவருடைய மனைவி சதி. இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால புருபுண்ணியர் ஒரு மிகப்பெரிய யாகத்தை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பெருமாளை நோக்கி அவருடைய ஆசியோட ஒரு அருமையான குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு யாகத்தை பண்ணி வராரு. ஒரு வருஷ காலமாக தொடர்ச்சியாக அந்த யாகமானது நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் நெல்மணிகளை சாமிக்கு அந்த யாக குண்டத்தில் படைச்சு அந்த ஒரு யாகமானது நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் ஒரு வருஷ காலம் கடுமையாக தினமும் நெய்யை வச்சு ஒரே நாளில் 1000 முறை நெய்யானது அந்த யாக குண்டத்தில் ஊத்தப்படுமா. அப்படி கடுமையாக இந்த யாகமானது வளர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ இந்த கடுமையான யாகத்துக்கு அப்புறமா பெருமாள் புருபுண்ணியர்னு சொல்லப்படக்கூடிய அந்த முனிவருக்கு காட்சி கொடுக்கிறாரு. அவர் ஆசைப்பட்டபடியே அவருக்கு ஒரு அழகான அறிவான பக்தியான குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா பெருமாள் சொல்லிட்டு போன அந்த வாக்கின்படியே எந்த யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை தன்னுடைய மனைவிக்கு கொடுத்து இவங்களுக்கு அருமையாக 10வது மாசத்துல ஒரு ஆம்பளை பையன் பிறக்கிறான். அந்த குழந்தைக்கு சாலிகோத்ரன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த சாலிகோத்ரன் அப்படிங்கிற பேரானது அவர் பண்ணின அந்த யாகத்தோடு தொடர்பு பட்ட வடமொழி சொல் அப்படின்னு சொல்லப்படுது. சாலின்னு சொன்னா சில இடங்கள்ல நெல்லுன்னு சொல்றாங்களா. சோ நெல்லை வச்சு இந்த யாகத்தை அவர் செஞ்சதுனால அவருக்கு சாலிகோத்ரன் சொல்லி பேர் வச்சு வளர்த்து வராங்க. இந்த பத்ரிகாசிரமத்தில் பிறக்கக்கூடிய, அதாவது இமயமலைக்கு பக்கத்தில் பிறக்கக்கூடிய இந்த சாலிகோத்ரன் தான் திருவள்ளூர்ல, சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர்ல நமக்கு இந்த அருமையான வீரராகவ பெருமாள் சாமி கிடைக்கிறதுக்கு காரணமாக வரக்கூடியவர். சோ சாலிகோத்ரன் எப்படி இமயமலையிலிருந்து திருவள்ளூருக்கு வந்தாரு அப்படிங்கிற விஷயத்தை மார்க்கண்டேய புராணத்துல 11 அத்தியாயங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, இமயமலை தொடர்ல இருந்து பத்ரிநாத்ல இருந்து மிகப்பெரிய பெருமாள் பக்தனாக இருக்கக்கூடிய சாலிகோத்ரன் நிறைய தலங்களை தரிசிச்சுக்கிட்டே வராரு. நிறைய கோயில்களுக்கு, நிறைய பெருமாள் கோயில்களை பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. பெருமாளுடைய அந்த காட்சி தனக்கு கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கோயில்களை தாண்டி அவர் வந்து சேரும்போது கடைசியாக இந்த தென்பகுதிக்கு வரும்போது, இப்போ நம்ம திருவள்ளூர்னு சொல்றோமே, அப்போ அங்க ஒரு மிகப்பெரிய காடு இருந்திருக்கு. அந்த காட்டுக்கு விக்ஷாரண்ய சேத்திரம் அப்படின்னு சொல்லி பேரு. விக்ஷாரண்யம் அப்படின்னு சொன்னா ஆரண்யம்னா காடு. இந்த விக்ஷாரண்யம் சொல்லப்படக்கூடியது ஞான மார்க்கமான காடு, ஞானத்தை கொடுக்கும் காடு அப்படின்னு சொல்லி